இது எவ்வளோ சிசி? இது 135. 135. எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்? மைலேஜ் 50 கிடைக்கும். 50 கிடைக்கும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. அதனால் ஒரு 50 கிடைக்கும். ஒரு தடவை கூட பஞ்சராகி வழியில் நின்று கிடையாது. டயரெல்லாம் மாற்றி இன்னி வந்து 2 வருஷம் ஆச்சு. வண்டி வாங்கியே கிட்டத்தட்ட நீங்கள் 27-28 வருஷமாச்சு. ஒரு பஞ்சர் கூட ஆகல, ஒரு தடவை பிரேக் டவுன் ஆகல. ஒரு தடவை கூட ஆகலை. அந்த அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் கொடுக்குற ஐடியா இல்லை. அப்படி இருந்தாலும் இதை ரெடி பண்ணி இதே நிறுத்தினாலும் வண்டி நிறுத்தினாலும் இந்த வண்டி நம்மகிட்ட தான் இருக்கும். யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கேட்டு வைங்க. அப்படின்னு இந்த வண்டியில் விசேஷம் ஏர் ஃபில்ட்ரு மெயினாக பார்க்கணும், ஆயில் மெயினாக பார்க்கணும். 4 ஸ்ட்ரோக்குங்கிற போது ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு 3ம் எப்பவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு சர்வீஸ் கொடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கையோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வராது. 95 98 வந்து நாங்கள் கேஸ் எல்லாம் போட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். 98ல் அப்போவே கேஸ் போட்டிங்க? ஸ்கூட்டருக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஸ்கூட்டர்லாம் வந்து செலவு ஜாஸ்தியானதுனால வேண்டாம் சொல்லிட்டு பெட்ரோலே ஓடுறாங்க. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இந்த வண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது யமஹாவுடைய RXZ. பொதுவாக யமஹானாலே RXZ தான். 80s வந்து பார்த்தீங்கன்னா மௌனராகம் படத்தில் கார்த்திக் வந்து அப்படியே யமஹா RX100 வந்து பறப்பார். அப்போ அந்த ஒரு காலேஜ் பீரியடில் இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து அது ரொம்ப ஒரு கனவாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு காதலுக்கு துணையாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 90s பைக்கு. இதுவும் வந்து யமஹா தான், RXZ. அதை பற்றி இவர்கிட்ட தான் பேச போகிறோம். இவர் தான் அந்த வண்டியை இப்போ மெயின்டைன் பண்ணிருக்காரு. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வகுமாருங்க. செல்லகுமார், உங்கள் வண்டி தான் இது? ஆமாங்க. என்ன மாடல் இது? 97 மாடல். 97. எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க? இது ஃபஸ்ட்டு ஓனர் யார்? நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வாங்கினீங்க? ஃபஸ்ட் ஓனரே அவர் ஃபாரின் போயிட்டார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் வாங்கினேன். வாங்கி இப்போ 2001 வாங்கி இது வரைக்கும் நான் தான் ஓடிட்டுருக்கிறேன். இது வேறு யாரும் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க வண்டியை கொடுக்க சொல்லி. நான் கொடுக்காம இது வரைக்கும் வச்சுட்டு கொண்டு நான் தான் ஓடிட்டுருக்கேன். ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். யமஹானால ஒரு கிரேஸு தானுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு யமஹானால இல்லை, கிரேஸுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். இப்போ மௌனராகம் படத்தில் பார்த்து நிறைய பேர் படத்தில் பார்த்து வாங்கினதில்லை. நான் மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறதுனால யமஹாவோட இன்ஜினு இதெல்லாம் ஸ்பீடெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. வேலை வளரும் போது 88 வேலை வந்தது. 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்போ இருந்தே வந்து யமஹா வந்த புதுசுலாம் வந்து யமஹா ஓட்டும்போது வேலை செய்யும்போதும் சரி, அப்போல்லாம் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்கும். அதை வச்சு வாங்க இது. இன்னைக்கு வர வண்டியினோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இன்றைக்கி 4 ஸ்ட்ரோக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. மற்ற 2 ஸ்ட்ரோக்கில் வந்ததுலேயே வந்து யமஹா வந்து நல்லா இருக்கும். 4 ஸ்ட்ரோக்குங்கிற வந்து நீங்கள் மைலேஜுக்காக விட்ட வண்டி, 2வது பொல்யூஷனுக்காக விட்ட வண்டி. இது வந்து பொல்யூஷனும் இருக்குது, ஆனால் வந்து நல்லா மைலேஜ் வர்றதுனால நான் மைலேஜ் செட் பண்ணிக்கிறேன். இல்லையே, பொதுவாகவே வந்து RXல வந்து மைலேஜ் வராதுன்னு சொல்லுவாங்களே. RXல வராதுங்க. RX 135 வந்தால் கூட ஓரளவுக்கு மைலேஜ் வருங்க. அதிகமாக வந்து விரட்டாமல் ஓட்டணும், நார்மலாக வச்சுக்கணும். வண்டி நல்லா கண்டிஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் வரும். இது எவ்வளோ சிசி? இது 135. 135. எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்? மைலேஜ் 50 கிடைக்கும். 50 கிடைக்கும். மேலே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. அதனால் ஒரு 50 கிடைக்கும். 50ங்கிறது ரொம்ப ரேராச்சு, எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் கிடைக்காது. நம்ம வண்டி நம்ம மெக்கானிக்கனால அதை டியூன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க? மெயின்டெனன்ஸில் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பிரித்து நல்லா கம்ப்ளீட்டாக வேலை. வண்டி வாங்கின ரேட்டு கம்மி தான் வாங்கினேன். வாங்கி அது வாங்கின ரேட்டுக்கே வேலை செஞ்சேன் நான் அன்றைக்கி. என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18 ரூபாய்க்கு வாங்கினேங்க அன்னைக்கு. 18,000க்கு. அதே 18,000க்கு வேலையும் பண்ணிட்டீங்க. 17,000க்கு ஸ்பேர்லாம் வாங்கி மாற்றணும். ஆனால் நீங்கள் வண்டி அன்கண்டிஷன் தான் என்கிட்ட வந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்தால் கண்டிஷன் வந்துச்சு. நான் எல்லாம் ஒரிஜினாலிட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணேன். சரி, அந்த வண்டியே மோசமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. மோசமாக இருக்கிற வண்டி எடுக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? எடுத்து வேலை செய்யணுங்கிறக்கா எடுத்து வேலை செஞ்சு வெளியே ஓட்டுறக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அதில் ஒரு ஆசை, யமஹா வாங்கி ஆகணும். அப்புறம் இது நிறைய புல்லட்டெல்லாம் வச்சுருந்தப்பெல்லாம் புல்லட்டெல்லாம் வச்சு ஓட்டும்போது அதோட வெயிட்டுகள் நம்மளுக்கு தாங்கலை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதில் வந்து நிறுத்திட்டேங்க.
இதை வாங்கியும் 2 தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் ஹெல்மெட் இருந்ததுனால நல்லா உயிர் தப்பிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் யமாஹா என் பசங்களே வந்து பெரிய பையன் MBA முடிச்சுட்டான். அவனே எடுத்து ஓட்ட மாட்டான் யமாஹாவை. நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க மாட்டேன். பையனை எடுத்து ஓட்ட மாட்டானுங்க முதல்ல. சரி, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன யமஹா போனாலும் ஓட்டினாலும் வந்து ஹெல்மெட் போட்டங்காட்டி தான் உயிர் தப்பிச்சேன்னு. இன்னைக்கு ஹெல்மெட்டோட அவசியம் எப்படி இருக்குது? இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா? 90% இப்போ எல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே வண்டி 98லேயே ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ இருந்தே ஹெல்மெட்டோட இது வந்து அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ இருந்தே நான் 98லேருந்தே ஹெல்மெட் போடுறேன். இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கீங்க? இன்றைக்கி வெளியில் எடுத்தாலும் ஹெல்மெட் எல்லாம் வண்டி எடுக்க மாட்டேன். எப்பவும் ஹெல்மெட்டோட தான் இருக்கும். உடனே ஏன்னா இங்கே இதுக்கே ஹெல்மெட் எடுத்து ஓட்டுறியா போடுறியா அப்படிம்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஹெல்மெட் எல்லாம் வண்டி எடுத்துக்க மாட்டேன். எங்கேயும் இந்த வண்டிக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ செலவாகும்? அவ்வளோ ஒன்றும் செலவாகாது. ஒரு 4000 5000. 4000 ரூபாய். இப்போ நாங்கள்லாம் ஒர்க் ஷாப்புக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 3000க்கு சர்வீஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா வருஷத்துக்கு 2 டைம் சர்வீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணி? நம்ம வந்து நம்ம இப்போ எந்த ஒரு சின்ன சின்ன வேலையும் அப்பப்போ சின்ன சின்ன வேலை செஞ்சுக்குவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட் ஓட்டு செலவு வேலை செய்யும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட அதே மாதிரி சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வருமானம் வராமல்? ஆமாம், நாங்களும் பிழைக்கணுமில்லங்க. நாங்கள் பிழைக்கணுமில்ல. நீங்கள் மட்டும் வண்டி வராமல் தான் நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? பரவாயில்ல, இந்த சூட்சமத்தை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போது எல்லாருமே ஒரு வண்டி வச்சுருந்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். இப்போ சொல்லப்போனால் நீங்கள் காதலன், இந்த வண்டி காதலி, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த காதலியை வந்து இவ்வளோ நாள் காதலிச்சு வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? வண்டியோட இன்ஜின் நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் இது வரைக்கும் நான் கைவிட்டது கிடையாது. நல்லா எப்படி ஒய்ஃப் போட்டு இருக்காங்களா அது மாதிரி பார்த்துக்குங்க. ஈக்குவல் டு யாரு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவருடைய மனைவி மாதிரி நான் வந்து வண்டியை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க நீங்கள். சரி, ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ எப்போவுமே நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் இப்படி இல்லைன்னு கம்பேரிசன் எல்லா விஷயத்துலையுமே பண்ணுவோம். இப்போ பைக்கை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் இன்னைக்கு இப்படியே இல்லை அப்படின்னா இப்போ எது இல்லை அப்படிம்பீங்க? இது வரைக்கும் வர வண்டியிலே வந்து இன்ஜின் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வந்து யமாஹாவோட இன்ஜினே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த 100cc 135ல வந்தப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அதுதான் மெயின். அவ்வளோ சீக்கிரம் செலவு வைக்காது. சார், இந்த வண்டி நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி? கல்யாணம் முடிஞ்சு தான் வாங்கினேன். கல்யாணத்துக்கு முடிஞ்சு தான் வாங்கினீங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்களே? அதாங்க, அதுக்கு உண்டான வாய்ப்புலாம் அமையல. லாங் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? கேரளாக்கு அதிகமாக போயிருக்கிறேங்க. மதுரை வரைக்கும் ஒரு தடவை போயிருக்கிறேன். திருச்சி ஒரு தடவை போயிட்டு போக முடியல. இதனால வந்துட்டேன், மழைனால வந்துட்டேன். இப்போது நிறைய பேர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மெக்கானிக் ஷாப் எங்கே அப்படின்னு ஓடுவாங்க. நீங்கள் பிரச்சனை இல்லை. இது மெக்கானிக் ஷாப்பு அப்படின்னாலும் இந்த வண்டி எது வரைக்கும் நின்னது கிடையாது. எங்கேயுமே ஒரு தடவை கூட பஞ்சராகி வழியில் நின்னது கிடையாது இது வரைக்கும். இந்த டயரெல்லாம் மாற்றி இன்னி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி வாங்கியே கிட்டத்தட்ட நீங்கள் 27-28 வருஷமாச்சு. ஒரு பஞ்சர் கூட ஆகலை, ஒரு தடவை பிரேக் டவுன் ஆகலை, ஒரு தடவை கூட ஆகலை. அந்தளவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. பஞ்சர் ஆச்சுன்னு ஒர்க் ஷாப்பில் வந்தால் பஞ்சர் ஆகும். அது கழட்டி அப்படியே பஞ்சர் ஓடுவேன். இது வரைக்கும் எங்கேயும் வழியில் நின்னதே தள்ளினது இல்லைங்க. 28 வருஷமாக இந்த வண்டி எங்கேயும் வெளியே நின்னது இல்லைங்கிறாரு, பஞ்சர் ஆனது இல்லைங்கிறாரு, பிரேக் டவுன் ஆனது இல்லை அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. இது வரைக்கும் இன்ஜின் வேலை பண்ணிட்டீங்க? ஒரு தடவை பண்ணேன், அதுக்கப்புறம் இது வரைக்கும் பண்ணலைங்க. இப்போ இந்த வண்டியை, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? செல்வகுமார். செல்வகுமார், எனக்கு இந்த வண்டியை கொடுத்துருங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் கொடுக்குற ஐடியா இல்லை. அப்படி இருந்தாலும் இதை ரெடி பண்ணி இதே வண்டி நிறுத்தினாலும் இந்த வண்டி நம்மகிட்ட தான் இருக்கும். யாருக்கும் கொடுக்குற மாதிரி இது இல்லைங்க. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கேட்டுவாங்க. இந்த வண்டியை 2 லட்சத்துக்கு கேட்டாங்க. அப்படி என்ன இந்த வண்டியில் விசேஷம்? யமாஹாங்கிறத விட இது ஜெட்டுங்கிறது வந்து ரேர். வண்டி ப்ரொடக்ஷன் கம்மி, அதிகமாக இறக்கல. அது கோயம்புத்தூரில் வந்து ஒரு 4-5 வண்டி தான் இருக்குது மொத்தமாக கோயம்புத்தூர் வண்டி. சரி, இந்த வண்டிக்கே 2 லட்சம் ரூபா அப்படின்னா இப்போ RX 100 எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? அதே ரேட்டுக்கு போகும். அது 2 லட்சம் போகும். 1.25-1.5 லட்ச ரூபா வரைக்கும் போகிற வண்டியெலாம் இருக்குது. ஏன்னா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கறனால அது அப்படியே அந்த ரேட்டுக்காக கேட்குறாங்க அந்த வரலாம். இப்போ இந்த மாதிரி விலையெல்லாம் இன்றைக்கி இருக்கிற வண்டிக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிறது கம்மியாக தான் போகும். இப்போ ஒரு ஸ்ப்ளெண்டர் வாங்குறோம், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான், ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்றோம், அது வரைக்கும் தான் போகும். ஏன், என்ன காரணம்? இந்த வண்டிக்கு என்ன மட்டும் யமஹாக்கு மட்டும் ஏன் அப்படி? 4 ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து உங்களுக்கு இன்ஜின் வேலை செஞ்சு இன்ஜினெல்லாம் வந்து சீக்கிரம் வேலை வரும். இதில் வந்து அந்த வேலை வராது. யமஹா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. இந்த வண்டியில் ஏதாவது புதுசாக டெக்னிக் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எதுவுமே யூஸ் பண்ணல. இல்லை, இந்த ட்ரம் ஃபோர்க் மட்டும், பிரேக் எல்லாம் பார்த்தா டிஸ்க் பிரேக் மட்டும் பல்சரோட வாங்கி ஆல்டர் பண்ணிக்கிறேங்க.
நீங்கள் வாங்க பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. வேறு ஏதாவது செல்ஃப் ஸ்டார்டர்லாம் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தோணலையா? அந்த ஐடியா இல்லைங்க. இந்த வண்டிக்கு வைக்க முடியுமா அப்படி? ஆல்ட்ரு பண்ணலாங்க. பண்ணுறேன்னா பண்ணலாம். நான் அந்த ஐடியா எடுக்கலைங்க. எனக்கு வந்து ஒரிஜினாலிட்டியோட இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டுருக்கேன் நான். இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ரெண்டு போர்ட் மட்டும் தான் வேலை செஞ்சுருக்கு. வண்டிக்கு எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் வச்சுருக்கீங்களா? எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இது எஃப்சி முடிஞ்சு வேறு இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. எஃப்சி மட்டும் இந்த மாதம் பண்ணணும். நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வண்டி மெயின்டைன் பண்ணணும்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும், எதை பாதுகாக்கணும், எதை ஒரு பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? வண்டி ஏர் ஃபில்ட்ரு மெயினாக பார்க்கணும், ஆயில் மெயினாக பார்க்கணும். 4 ஸ்ட்ரோக்குங்கிற போது ஆயிலு, ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு, 3ம் எப்பவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு சர்வீஸ் கூட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கையோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வராது. மெயினாக வந்து புகை வராது. கரெக்டாக மெயின்டைன்கிறது அது ஒன்று தான் மெயின். செயின் ஸ்பெக்ட்டு, பிரேக்கு கண்டிஷனாக வச்சுக்கணும் எப்போவுமே. அது லூஸ் ஆகுது, அது லூஸ் ஆகுது, ஓட்டிலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் போது தேய்மானம் ஜாஸ்தியாகும். செயின் ஸ்பெக்டெல்லாம் தேய்மானம் ஆகும். வழியில் நிற்கிறங்கிற காரணம் வந்து பெட்ரோல் ஆயில் வந்து கம்மியானாலும் புகை வந்து நின்று போயிடும், ப்ளக்கு போய் நின்று போயிடும். ஏர் ஃபில்டரும் ப்ளக்கும் மெயினாக பார்க்கணும். எப்போவுமே வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது அதுதான். ஆயில் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்ஜின் போகாது. நீங்கள் கேட்ட மாதிரி அப்பளை கேட்ட மாதிரி நீங்கள் மெக்கானிக் மட்டும் நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறீங்க, 2 வீலர் எங்களை எல்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 மாதம் 3 மாதத்தில் பண்ண 2 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுற வேலையை 3 மாதம் பண்ணும், இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் பண்ணலான்னு பண்ணுவீங்க. அதை பண்ணும்போது அந்த தேய்மானம் வந்து அந்த ஆயில் சர்க்குலேஷன் எல்லாம் கம்மியாகும் போது அவங்களுக்கு செலவு வைக்கும். நாங்கள் வந்து அதை சொல்ல முடியாது, நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க சில டைம். இப்போ தான் தண்ணி பண்ணிட்டு போனேன், 2 மாதம் தானே ஆச்சு, ஆயில் நான் அவ்வளோ சீக்கிரம் சரியாகணும். ஆயில் தான் மெயின். ப்ளட்டு மாதிரி மனுஷனுக்குள்ள ப்ளட்டு மாதிரி ஆயில் வந்து சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஆயில் இப்போ ரத்தம் கெட்டு போச்சுனாலும் சரி, ஆயில் கம்மியானாலும் இன்ஜினுக்கு ப்ராப்ளம் தான். எப்படி நம்ம ரத்த குழாய் அடைப்பு ஸ்ட்ரோக் வருது, அதே மாதிரி வண்டிக்கு ஸ்ட்ரோக் வரும். நீங்கள் வண்டி வாங்கும்போது எத்தனை ரூபா பெட்ரோல் ரேட் இருந்துச்சு? அன்றைக்கி நான் பெட்ரோல் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது 7 ரூபா 50 காசு. வெறும் 7 ரூபா 50 காசு? ஆமாங்க. 98 7 ரூபா 50 காசு இதான் பெட்ரோல் விலை? ஆமாங்க. 8 ரூபா 9 ரூபா இருந்தது அப்போ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு இவ்வளோ ரேட் 100 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. 101 ரூபா பக்கம் வந்துருச்சு. இப்போ இது மாற்று ஏற்பாடு. இப்போ நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் வேறு எதுலையாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதை வந்து நம்ம கேஸில் ஓட்டலாம், இது சிஎன்ஜியில் ஓட்டலாம், இல்லை பேட்டரியில் ஓட்டலாம்? 95 98 வந்து நாங்கள் கேஸ் எல்லாம் போட்டு வண்டியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். 98 அப்போவே கேஸ் போட்டிங்க? ஸ்கூட்டருக்கெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஸ்கூட்டர்லாம் வந்து செலவு ஜாஸ்தியானதுனால அது வேண்டாம் சொல்லிட்டு பெட்ரோலே ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா கேஸ் டெக்னாலஜி 2000க்கு அப்புறம் தான் வந்துச்சு. 2005 இல்லைங்க, அதில் முதல்லே வந்துச்சு. நாங்கள் முதல்லே செஞ்சு கொடுத்துருக்குறோம். 97 98 வந்து கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டர்லாம். எவ்வளோ மைலேஜ் கிடச்சிது அந்த வண்டிக்கெல்லாம்? அப்போல்லாம் 50 55 கிடைக்குங்க அந்த வண்டி. ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஒன்று ஹில்ஸ் போவாங்க, ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மாதிரி போவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போகிறதுக்கு முன்னாடி எதாவது ப்ரிப்பேராக இருக்கணுமா இதை வண்டி பொறுத்த வரைக்கும்? நீ மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக்அப் பண்ணிட்டு போகும்போதே வந்து நாங்கள் செயின் இதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். பிரேக் மெயினாக பிரேக்கு செயின் பார்த்து கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை. மீடியமாக வச்சு கொடுத்து லாங் போகும்போது ஹீட்டாக அந்த டெம்பரேச்சருக்கு செயின் ஒரு ஆள் ஈக்குவல் ஆகிக்கும். லாங் போகும்போது நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணி செக் பண்ணி எடுத்து போகிறது நல்லது. இப்போ காற்று வீலில் காற்றெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், செயின் கரெக்டாக பார்த்துக்கணும். பெட்ரோல் அளவு வந்து ஆயில் கரெக்டாக மிக்சிங் இருக்கணும். 2 ஸ்ட்ரோக்கர் தான். 4 ஸ்ட்ரோக்காக இருந்தால் இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கணும். நல்ல ஆயில் இருந்தால் மாற்றிட்டு போனால் நல்லாயிருக்கும். பொதுவாக டயருக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்குக்கு எவ்வளோ ஏர் வைக்கணும்? 2 ஸ்ட்ரோக்கு நீங்கள் வந்து இப்போ 2+ டயர் வருது, அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 30 28 வைக்கலாம், பேக்கில் வந்து 40 வரைக்கும் வைக்கலாம். டியூப் இருக்கிற டயருக்கு 25 30 வைக்கலாம். நீங்கள் வண்டியில் லாங் ட்ரிப்பெல்லாம் எங்கே போயிருக்கீங்க? மதுரை வரைக்கும் போயிருக்கிறேங்க. ஒரு ட்ரிப்பு திருச்சி வரைக்கும் போயிருக்கேன். அதிகமாக கேரளா தான் எல்லா பக்கமும் போயிருக்கேன். கேரளாவில் திருச்சூர். நீங்களும் இதே மாதிரி கிளம்பும்போது ஒரு தடவை செக் பண்ணி தான் போவீங்க? நான் நினச்சா கிளம்பிடுவேன். நைட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் வந்துடுவோம். இல்லைன்னா காலையில் கிளம்புனா சாயந்தரம் வந்துடுவோம். அடிக்கடி மலம்புலா டேம் போவோம், அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போவோம். அப்படியெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் முதலெல்லாம். இப்போல்லாம் வந்து
கம்மியாகி போச்சு. ஏஜ் ஆகும்போது வெளியே போகிற இது இல்லையா அப்படி ஒன்றும் உங்களுக்கு பார்த்த ஒரு ஏஜ் மாதிரி தெரியல. எவ்வளோ ஏஜ் ஆச்சு? எனக்கு 54 52 ஆச்சு. 54 ஆச்சு. அதான் உங்களோட பாதி லைஃபே வந்து 27 வருஷம். 18 வயசில் வந்தேன். 28 வருஷம் படிக்காதவன் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அதில் ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார், லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு அப்படின்னு கார் சொல்லுவார். உங்கள் வண்டிக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? பேரெல்லாம் ஒன்றும் வைக்கலைங்க. அவன் எப்போ எடுத்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். எங்கேயாவது நின்று ஆத்திரஸ் போய் நின்னாலும் பெட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் வண்டி சாய்ச்சி விட்டு அடிக்கல. என்ன இருந்தாலும் உங்கள் மனசோட ஒரு பேர் வச்சுருப்பீங்க, லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கீங்களா? ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லியிருக்கீங்களா? ஜெட்டு தான் பேரே ஜெட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஜெட்டு அடித்தோம் போயிருந்தேன். ஜெட் ஸ்டார்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லுவீங்க, ஸ்டார்ட் ஆகிடும் உடனே ஆயிடும். அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. கனெக்ஷன் இருக்குது. பரவாயில்ல. இவரோட லட்சுமி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இதாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. பேர் ஜெட்டு. படிக்காதவன்ல தலைவர் வச்சுருப்பார் லட்சுமின்னு சொல்லி. பட் இவரோட லட்சுமி பேர் வந்து ஜெட்டு. ஸோ இந்த வண்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கிள். ஒரு 90s வந்த அந்த 90s கிட்ஸுக்கு, இல்லை 90s கிட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அவங்க வந்து இந்த ஏஜில் தான் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. 90s வந்து அவங்க சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பீரியடில் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பைக்கு, யமஹாவுடைய RXZ வெஹிக்கிள். அன்னைக்கு படித்த ஒரு இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாமே இந்த வண்டியை வந்து பெரும்பாலும் பயன்படுத்தின ஒரு வண்டி. இந்த வண்டி சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ரேராக ஒரு 4-5 பேர் தான் வச்சுருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருவர் 1000-ல் ஒருவன் மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து பைக் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் ரூபா. ஸோ செகண்ட் ஹேண்ட் பைக் நிறைய பேர் போய் தேடி வாங்குறாங்க. சார் இப்போ நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினேன், என்னென்ன மாதிரியான ஒரு செக் பண்ணி வாங்கணும்? ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் நான் ஏமாந்து? வண்டி பார்த்தீங்கன்னா பல இருக்கிற வண்டி போய் நீங்கள் எடுக்கிறதே வந்து முதல்ல வந்து நீங்கள் இப்போ வண்டி நல்லா இருக்கா, மேலோட்டம் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறீங்க. வண்டி இன்ஜின் நல்லா கண்டிஷனாக இருக்கும். இந்த பொண்ணு பார்க்க போனாலும் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். பொண்ணை மேக்கப் போட்டுருந்தா பார்த்தா போதுங்க. மேக்கப் போட்டு காமிப்பாங்க, மூஞ்சி கழுகுனா பரவாயில்ல. ஓ அதே மாதிரி பைக்குக்கும்? ஆமாம், பைக்குக்கு மேக்கப் போட்டுருப்பாங்க, பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க, ரப்பிங் பாலிஷ் எல்லாம் போட்டு. அதெல்லாம் நம்பக்கூடாது. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை வருஷம் ஓடி இருக்குது, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, மெயினாக கிலோமீட்டர் கூட செக் பண்ணி மாற்றிடுவாங்க. ஆனால் இன்ஜின் நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டம் கம்மியாக இருக்கும் தெரியும். இல்லை அது எப்படி செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுமா? ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், புகை வருதான்னு பார்க்கணும், புகை வருதான்னு பார்க்கணும், நாய்ஸு உங்களுக்கு வண்டியில் வர சவுண்டு வித்தியாசமும் தெரியும். ஓடின வண்டியில் இருந்தால், இல்லை வண்டி ரெடி பண்ணி வச்சுருந்த வண்டியாக இருந்தால் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், எடுக்கலாம். வண்டி ரெடி பண்ணல, இது ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு அப்படின்னு இருக்கிற வண்டியை எடுக்கக்கூடாது. வண்டி ஏதாவது வேலை செஞ்சு வச்சுருக்காங்களா, நல்லா இருக்கா வண்டி, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் நீங்கள் கேட்டு பார்த்து எடுத்தாலே உங்களுக்கு இது தெரியும், மெக்கானிக் தெரியும். முதல்லலாம் வந்து பஜாஜ் ஷோரூமு, டிவிஎஸ் ஷோரூம்லாம் வந்து மெக்கானிக்கே இல்லாமல் கோயம்புத்தூரில் வண்டியை விற்க மாட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு போய் தான் எடுப்பாங்க. இப்போலாம் ஹோண்டாவும் சுஸ்கியில் வந்ததுக்கப்புறம் மெக்கானிக்குங்கிறதே ஒரு மதிப்பு இல்லாமல். அது அவங்களே சொல்கிறாங்களே பிடிஐ நாங்கள் செக் பண்ணிடுறோம். பிடிஐ செக் பண்ணாலும் அதிலே வண்டியில் நிறைய ப்ராப்ளம் வருதுங்களே. செக் பண்ணாலும் அந்த வண்டியில் ப்ராப்ளம் வருது. அது வெளியில் வந்து மெக்கானிக் சொன்னோம்னா, மெக்கானிக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களும் நம்பாதீங்க, நீ நேராக எங்ககிட்ட வந்து பேசுங்க, அவங்ககிட்ட எதுக்கு போகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை அங்கேயும் கட் பண்ணிடுறாங்க. முதல்ல பஜாஜெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் போனோன்னா வண்டி செலெக்ஷன் நம்ம முதல்ல மெக்கானிக் கூப்பிட்டு, ஏதாவது மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, போய் செக் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி அந்த கல்ச்சர் இல்லை. நான் போகிறதில்ல இப்போ அதிகமாக, 10 வருஷம் மேலாச்சு. கஸ்டமரை நேராக போய் எடுத்து சொல்லிடுவேன், ஷோரூம் இந்த ஷோரூம் போய் சொல்லி எடுத்து, இல்லையா வண்டி வேணுங்கிற வண்டி அப்படியே கம்பல்சரி எடுக்கணும்னா போய் எடுத்து கொடுப்போங்க. ஹோண்டா ஷோரூமில் எல்லாம் எங்களெல்லாம் உள்ள விட மாட்டாங்க, அவனுக்கு கொடுக்குற வண்டி எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும் பொழுதும் சரி விற்கும் பொழுதும் சரி சில பேர் அவங்களோட லாபத்துக்காக மீட்டரெல்லாம் ரீசெட் பண்ணிடுறாங்க. இப்போ அது வந்து உங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மீட்ரு அந்த நம்பரில் ஓடுற, இப்போ நீங்கள் டிஜிட்டல் மீட்ரு, அதுலேயும் சாத்தியமா இதுலேயும் சாத்தியமா? ரெண்டுலேயுமே சாத்தியம் தாங்க, இதுலேயும் பண்ணலாம் அதுலேயும் பண்ணலாம். இல்லையே இப்போ டிஜிட்டல் மீட்டர்லாம் பண்ணுனா அது நீங்கள் கீ ஓப்பன் பண்ணி எதாவது பண்ணிங்கன்னா அது ஜாம் ஆயிரும், அது கெட்டு போயிடும், அப்புறம் தெரிஞ்சிடும் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்களே. இப்போ வர BS6 வேணால் நீங்கள் அந்த சென்சாரெல்லாம் இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. சென்சாருக்கு முன்னாடி வந்த வண்டியிலலாம் வந்து டிஜிட்டலில் வந்து மீட்டரை ரீடிங் கம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் 1 லட்சமான வண்டியை கூட உங்கள்கிட்ட கொடுத்தா 10,000 தான் ஓடி இருக்குன்னு மாற்றி பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க? நான் இது வரைக்கும் அந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன கிலோமீட்டர் ஓடிக்கோ அதைத்தான் கொடுத்து நான் பண்ணி கொடுப்பேங்க. மற்றபடி இவ்வளோ ஓடிக்குன்னு சொல்லி தான் கொடுக்கணும், வந்து ரீடிங்கெல்லாம் மாற்றியெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால தான் இன்னும் இந்த தொழிலில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறேன். அதனால் பசங்களோடு வைக்காமல் நானே வந்து வேலை செய்கிறேன். இந்த வண்டி வந்து இவர்கிட்ட நிறைய பேர் 2 லட்சம் ரூபா வரைக்கும் கேட்டாங்க, பட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு உணர்வோட உறவாடிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு வெஹிக்கிள். இதை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா, இந்த மாதிரி வெஹிக்கிள் பற்றின ஒரு எங்கேயாவது எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களை வேற ஒரு ஷோவில் மீட் பண்ணுறோம்.